அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்திய ரிசர்வ் வங்கி இனிமே யாரு நகை கடன் அடமானம் வச்சாலும் நகை வாங்கினதுக்கான ரசீது அது உங்களது தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வேணும்னு சொல்லி ஒரு அறிக்கை பண்ணியிருக்காங்க. எல்லா வங்கிகளுக்கும் ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இதில் பேச போறோம். பொதுவாகவே இந்த ரிசர்வ் வங்கி நடுத்தர மக்கள், விவசாயிகள், ஏழைகள், சிறு குறு நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் எல்லாருக்கும் சரிசமமா நடந்துக்கணும். அப்படி நடந்துக்குதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அப்படி இல்லைங்கிறத உண்மையா இருக்குது. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, மத்திய அரசாங்கம் ரிசர்வ் வங்கி சேர்ந்து இந்த விவசாயிகளுக்கு 4% வட்டியில கொடுத்துட்டு இருக்கிற தங்க நகை கடனை நிறுத்தினாங்க. எல்லாரும் அறிக்கை செஞ்சோம், கண்டனம் செஞ்சோம், காதுல கூட போட்டுக்கவே இல்லை. அடுத்து இந்த 3 மாசம் கூட என்ன பண்ணாங்கன்னா, தங்க நகை கடனை வருஷ கடைசியில அனைத்து மக்களும் விவசாயிகளும் வட்டியை கட்டிடுவாங்க, அடுத்த ஆண்டு கடனை புதுப்பிச்சுக்குவாங்க. இது ஒரு எளிமையான முறை. இந்த முறை கூடவே கூடாது. முழு தொகையும் கட்டு, எடு, மீண்டும் வேணா கடன் வாங்கிக்க அப்படிங்கிற ஏற்பாட்டை சொன்னாங்க. அப்ப இது 2வது சம்பவம். இப்போ நேற்று முன்தினம் நடந்திருக்கிறது 3வது சம்பவம். ஆக ஒட்டுமொத்தமாகவே விவசாயிகள், பொதுமக்கள், நடுத்தர குடும்பத்தினர், சிறு குறு தொழில் முனைவோர்கள், ஏழைகள், இவங்க யாருமே வங்கிகளுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இந்த வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது தெளிவான குற்றச்சாட்டை நாங்க முன் வைக்கிறோம். ஏன்னா இந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சொத்து தங்க நகை. அரும்பாடுபட்டு தலைமுறையாக அந்த குடும்பத்தோட நகை சொத்து குடும்பத்துக்கு கடத்தப்பட்டு அவசர தேவைக்கு, கல்வி தேவை, மருத்துவ தேவை, வீட்டு குடும்ப செலவுகளுக்கு கொண்டு போய் அந்த நகையை அடமானம் வச்சு வாங்குறது. ஏன் வங்கிகளுக்கு போறாங்க? வங்கிகள்ல சராசரியா 9.75% வட்டி. இப்போ அரசாங்கம் இதை செஞ்சதால, ரிசர்வ் வங்கி இதை செஞ்சதால, நிதித்துறை இதை செஞ்சதால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முத்தூட், இந்த மணப்புரம் இதுக்கெல்லாம் போனோம்னா சராசரியா 22% வட்டி தங்க நகை கடனுக்கு. யோசிச்சு பாருங்க. 12% வட்டியை நம்ம அதிகமா செலுத்த வேண்டி இருக்குது. வாங்குறது யாரு? நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் நன்கொடை வாங்குறது யாரு? இதே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு. ஆக இவர்கள் வங்கியை மக்களுக்காக நடத்துவதை விட்டுட்டு மக்கள் எதுக்காக வங்கிக்கு அதிகமா வர்றாங்க? தங்க நகை கடனுக்கு வர்றாங்க. அப்ப அந்த மக்கள் வர்றது முதல்ல நிறுத்தணும்னா தங்க நகை கடனை முதல்ல நிறுத்து, படிப்படை நிறுத்து, அவர்களை வெளியேற்று, அவர்களை பூரா தனியார் நிறுவனங்களுக்கு மடை மாற்றி விடு, அவன் போய் அதிக வட்டி கொடுத்து வாங்கட்டும், வங்கிகள்லாம் கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆத்தாம்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் அவங்களோட மறைமுக நடவடிக்கையா இருக்குது. இந்த 15 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 16.35 லட்சம் கோடி பெருநிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கம் வங்கிகள் கொடுத்துருக்க கடன் தள்ளுபடி. ஆனா பொதுமக்கள், விவசாயிகளுக்கு வங்கிக்கு வராத வெளியேறு அப்படின்னு. இந்த தங்க நகை கடன் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் அதிக அளவுல பெறப்படுகிறது. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் தான் இந்த தங்க நகை கடன் அதிகம். எனவே குறிப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதாகவும் நாங்கள் பார்க்கிறோம். ஆக ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொத்து எதுனா தங்க நகை. அந்த தங்க நகையை கொண்டு போய் வங்கியில் அடமானம் வைக்க கூடாது, விவசாயிகள் வங்கி பக்கம் வரக்கூடாது, பொதுமக்கள் வங்கி பக்கம் வரக்கூடாது, தங்க நகைன்னு கேட்டு எவனும் பேங்க் பக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த முடிவை ரிசர்வ் வங்கி எடுத்திருக்கிறது. இதை மத்திய அரசு அங்கீகரித்திருக்கிறது, நிதித்துறை அங்கீகரித்திருக்கிறது. இந்த நடவடிக்கை என்பது பொதுமக்கள், விவசாயிகள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், துல்லிய தாக்குதலாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த நடவடிக்கை உடனடியாக மத்திய அரசு ரத்து செய்யணும். நீங்கள் உண்மையிலுமே உங்களுக்கு விவசாயிகள் மீது அக்கறை இருக்கு, நாங்க விவசாயிகள் நண்பன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்வது உண்மை என்றால், முதல்ல நீங்கள் நிறுத்தி வச்ச அந்த 4% வட்டியில விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கிற திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும். 2வது, வட்டி மட்டுமே கட்டி புதுப்பிச்சுக்க கூடிய பழைய முறையை மீண்டும் தொடரணும். 3வது, அந்த ரசீது கேட்கிற பழக்கத்தில விட்டுறணும். நான் கேட்கிறேன், இப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் பத்திரம் ஒண்ணு வாங்கினீங்க, அந்த பத்திரத்தை வாங்குறவங்க பணம் எப்படி வந்தது அப்படிங்கிற சொல்லவே வேண்டியதில்லைன்னு வேற சொன்னீங்க. அந்த பத்திரத்தை எல்லா அரசியல் கட்சியும் கோடிக்கணக்கில் வாங்கி குவிச்சிங்க. எல்லா நிறுவனங்களும் உங்களுக்கு கொண்டு கொட்டுச்சு. அப்ப யாராச்சும் உனக்கு பணம் எப்படி வந்து ரசீது கேட்டீங்களா? ஆதாரம் கேட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் கருப்பு பணம் வந்து சேர்ந்தது நன்கொடையா, அதை பத்தி ரசீது ஆதாரம் கேட்டீங்களா? ஆக அரசியல் கட்சிகள் எப்படி வேணாலும் கேட்டுக்குவாங்க, எப்படி வேணாலும் வாங்கிக்குவாங்க. பொதுமக்கள் வச்சிருக்கிற தங்க நகைக்கு ரசீது கேட்கறாங்க, வரலாறு கேட்கறாங்க, ஆவணம் கேட்கறாங்கன்னா ஒன்னு யோசிச்சு பாருங்க. 1865 இந்திய பத்திரப்பதிவுத்துறை தொடங்கப்பட்டது. பல ஆண்டு காலமா பத்திரப்பதிவு நடந்துட்டு இருக்குது.
இன்னுமே விவசாயிட்ட தாய் பத்திரம் இல்லாம சொத்துக்கு பத்திரம் இல்லாம வெறும் பட்டாசுட்டா வச்சுட்டு அலைஞ்சிட்டு லட்சக்கணக்கில் பத்திரப்பதிவு அலுவலகத்துல லஞ்சத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி 150 ஆண்டுகளுக்கு மேலான நடைமுறை இன்னும் சிக்கலானதாக இருக்கும்போது இதுவரைக்கும் ரசீது கேட்டதே இல்லை, பில்லு கேட்டதே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில விவசாயில பில்லு கொண்டு பொதுமக்கள் பில்லு கொண்டு எங்க போவாங்க? அது காயின் இவங்களுக்கு இனிமே எடுத்துக்க மாட்டாங்களா? வங்கியில வாங்கி இருக்கிற காயின் இருந்தா மட்டும்தான் எடுத்துக்குவாங்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம் பாத்தீங்களா? அதுவும் நகை கூட 916 ஹால்மார்க்கா தான் இருந்தா தான் எடுத்துக்குவாங்களா? அப்ப நம்மகிட்ட இருக்கிற நம்ம இத்தனை காலமா நம்மளே கொடுத்து தங்க நகை ஆசைட்ட கொடுத்து செஞ்ச நகையில என்ன பண்ணணும்னா கொண்டு போகணும், குறைந்த விலைக்கு விற்கணும், அதிக விலைக்கு 916 ஹால்மார்க் தங்க நகை வாங்கணும். இதுல எவ்வளவு இழப்பு பொதுமக்களுக்கு விவசாயிகளுக்கு யோசிச்சு பாருங்க. ஆக அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது என்பது விவசாயிகள் பொதுமக்களுக்கு விரோதமானது. எப்படி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இவர்கள் வைத்து கருப்பணத்தை ஒழிச்சிடுறேன் அதை ஒழிச்சிடுறேன்னு கதை விட்டுட்டு இன்னைக்கு கருப்பணம் மொழியில எது மொழியில அது நடந்துட்டே தான் இருக்குது, ஊழல் நடந்துட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி ஒண்ணு சொன்னாங்களோ, இதற்கு அந்த மாதிரி காரணம் கூட எதுவுமே கிடையாது. எனவே உடனடியாக இந்த மக்கள் விரோத விவசாயிகள் விரோத தங்க நகை கடன் மீதான கட்டுப்பாடுகளை மத்திய அரசு உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும், நிதித்துறையும் விலக்கிக் கொள்ள வேண்டும், ரிசர்வ் வங்கியும் விலக்கிக் கொள்ள வேண்டும் என நாங்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே கடுமையாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.